நீங்க கேட்கல அல்லாட்ட, அவ்வளவுதான். கேட்டிருக்கீங்களா? யா அல்லாஹ் எனக்கு ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கு, அல்லாஹ் 1,20,000 ஐபோன் யா அல்லாஹ். எத்தனை பேங்கா இறஞ்சு அந்த போன் வாங்குற சென்டருக்கு போனீங்கன்னா 4 பேர் உட்கார்ந்து இருப்பான் கடன் கொடுக்கறதுக்கு. அவன்கிட்ட போய் எனக்கு கிடைக்குமா, ஏன் அக்கௌண்ட்டுக்கு ஏன் பேலன்ஸுக்கு கிடைக்குமா, ஏன் பேலன்ஸுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கல்ல. ஒரு முறை ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்து தஹஜ்ஜத் தொழுது சுஜூது செஞ்சு, யா அல்லாஹ் எனக்கு இந்த போன் வாங்கணும்னு ஆசை யா அல்லாஹ், காசு இல்ல, அந்த போன் மேல எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, எனக்கு வாங்கி கூடிய அல்லான்னு கேட்டிருக்கீங்களா முதல்ல? அவன் 6 கேள்வி கேட்பான். அவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி ரப்பிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ, அழைப்பவர் அழைத்தால் பதில் கொடுக்கிறேன். அல்லாஹ் கேட்டு கொடுப்பது, கொடுக்காமல் இருப்பதில்லை. ஒன்று கொடுக்கவில்லை என்றால் உனக்கு நல்லதில்லை, அவ்வளவுதான். ஐபோன் உனக்கு நல்லதில்லை, நரகத்துக்கு கூட்டு போயிடும். அதுல வேற ஏதோ வேலை பார்த்துருவேன், அதனால வேணாம். நோக்கியாவோட நிறுத்திக்கும் அல்லாஹ் சொல்றான்னு அர்த்தம். இதனுடைய கூலியை மறுமையில் தந்துருவோம், உனக்கு கவலைப்படாது. நீ கேட்டல்ல, கொடுக்கலல்ல, அதனுடைய கூலி மறுமையில வாங்கிக்கோ என்று அல்லாஹ் அதனை நீக்குகிறான் என்று அர்த்தம். அல்லாஹ் கேட்கப்பட்ட எதையும், அது உலக காரியமாக இருந்தாலும் மறுமையின் காரியமாக இருந்தாலும், அவன் கரம் கீழே விழும்போது அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்கிறான்? அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த ரப்பிடத்தில் கேட்டீர்களா, யா அல்லாஹ் எனக்கு பில்லியனர் ஆகணும், யா அல்லாஹ் மில்லியனர் ஆகணும், யா அல்லாஹ் ஹலாலான முறையில சம்பாதிச்சு எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற, யா அல்லாஹ் ஒரு வழியை திறந்து வை யா அல்லாஹ்னு கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். நீங்க கேட்கல, நீங்க உங்க எண்ணத்தை விசாலமாக்கல. என்னால எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு முஃமின் எப்படி என்ன முடியும்? அல்லாஹ்வுடைய கஜானாவை அறிந்தவன், அல்லாஹ்வை அறிந்தவன், தட்டினால் திறக்கப்படும் என்று அல்லாஹ்வின் நம்பிக்கை அறிந்தவன் எப்படி விட முடியும்?